கோபிபாளையம் தமிழகத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மண்டலத்தின் ஒரு சிற்றூர். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டது. வாழைத் தோட்டங்களுக்கும் தென்னந்தோப்புகளுக்கும் சிறு குட்டைகளுக்கும் நடுவில் அமைந்துள்ளது தூய தெரேசாள் முதுநிலை பள்ளி. தமிழ் போற்றும் பெரியோர்களும் அர்ப்பணிப்பான ஆசிரியர்களும் பெருமை சேர்க்கும் முன்னாள் மாணவர்களும் சமூக பொறுப்புள்ள நன்கொடையாளர்களும் கைகோர்த்து வளர்த்தெடுக்கும் ஒரு மாதிரி பள்ளி. ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கோபிபாளையத்தில் இயங்கி வரும் தூய தெரசா முதுநிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாட்களிலே பதவி விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் சிறப்பாக இந்த பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த இறை அருள் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்காக வாழ்ந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பள்ளியிலேயே தனது இன்னுயிரை நீத்த முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழ் புலவர் மா. அரசு அவர்கள். அவர் கண்ட கனவுகளையும் இந்த சிற்றூர் மழலைகளின் கல்வி தேவைகளையும் சமூக பொறுப்புடன் நிறைவேற்ற அனைவரையும் ஒருங்கிணைக்கும் கடும் உழைப்பிற்கு சொந்தக்காரர் தலைமை ஆசிரியர் திரு ஆ. தாமசு அவர்கள். வணக்கம். கடந்த 1940ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கோபிபாளையம் தூய தெரேசாள் முதுநிலைப் பள்ளி என்ற எங்கள் பள்ளி இந்த ஆண்டு 75ஆம் ஆண்டு நிறைவு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளில் ஏறக்குறைய 6 தலைமுறைகளை வாழ வைத்த வளர வைத்த இந்த பள்ளியின் 75ஆம் ஆண்டில் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 தலைமுறைகளில் 4 தலைமுறைகளை நன்கு அறிந்தவன் என்ற அடிப்படையில் இந்த பவள விழாவை ஒரு வரலாற்று பதிவுமிக்க ஆண்டாக பதிவு செய்வதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கத்திற்குரிய அருட்தந்தை அந்தோணிசாமி அடிகளாரால் 1940ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது உயர்திரு அந்தோணி என்கிற ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்திருக்கிறார். தொடர்ந்து வந்த தாளாளர்கள் தலைமை ஆசிரியர் வழிகாட்டலில் 1961 முன்னாள் தலைமை ஆசிரியர் அருமை அப்பா புலவர் மா. அரசு அவர்கள் பொறுப்பெடுத்த பின்னால் 61 91 வரை 30 ஆண்டுகள் அவர் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறார். 30 ஆண்டுகளில் இந்த பள்ளியினுடைய வரலாற்றை மிகச்சிறந்த முறையில் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார். 91 இன்று வரை ஏறக்குறைய 24 ஆண்டுகளுடைய வரலாறுகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த பின்னணியில் நம் பள்ளி முன்னாள் மாணவர்களுடைய முயற்சியிலே இந்த பள்ளியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கிற ஒரு பெரும் முயற்சியை உண்மையிலுமே பாராட்டுகிறோம். அஞ்சலகம், தேநீர் கடை, நல்ல பேருந்து வசதி எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த பள்ளியை பற்றி ஒரு ஆவணப்படத்தை பதிவு செய்வது ஒரு உண்மையிலுமே ஒரு பெருமைமிக்க செய்தியாகும். அந்த அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளியினுடைய பவள விழா ஆண்டில் இந்த பள்ளியை பற்றி ஆவணப்படம் எடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற முன்னாள் மாணவர்களையும் அவர்களுடைய நண்பர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் பள்ளியினுடைய குழந்தைகள் சார்பில், பெற்றோர் சார்பில், எங்கள் தாளாளர் சார்பில், ஆசிரியர் பெருமக்கள் சார்பில் அத்துணை பேருக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆவணப்படம் தமிழ் வழி கல்விக்கு, கிராமப்புற தொடக்க கல்விக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் என்பதோடு தமிழ் வழி கல்வியையும் ஏழை மக்கள் படிக்கிற கல்வியையும் உயர்த்தி நிறுத்துவதற்கு இந்த ஆவணப்படம்
ஒரு ஆவணமாகவே அமையும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் பயிலும் அரசு உதவி பெறும் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் 7 ஆசிரியர்களும் இணைந்து பணிபுரிகிறார்கள். அவர்களின் அனுபவ பகிர்வுகளை அடுத்து காண்போம். என் பேர் மேரி. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து 19 வருஷம் ஆச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரத்துக்கு ஒரு கதையே இருக்குது. இந்த மரம் வந்து இந்த பக்கத்தில் இந்த இடத்துல அங்கே இருந்துச்சு. அதுக்கு மேலே லைன் போகுது. அப்போ மரம் பெருசான உடனே அதை வெட்டணும்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுக்கு மனசே இல்லை அதை வெட்டுறதுக்கு. அந்த மரத்தை வேரோடு அப்படியே எடுத்து இங்கே அதே அளவுக்கு அந்த வேர் இருக்கிற அளவுக்கு ஒரு குழியை தோண்டி அப்புறம் அதை அப்படியே வேரோடு தூக்கி கொண்டுட்டு வந்து இங்கே வச்சாங்க. எந்த கருவிகளும் இல்லை, எந்த ஒரு மெஷினும் இல்லாமல் மேனுவலாக அவங்களே பசங்களே முன்னாள் மாணவர்களே சேர்ந்து கொண்டுட்டு வந்து இந்த வச்ச மரங்க. இந்த மரம் தலையாது அப்படின்னு நான் சொன்னோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க டீச்சர் தலையும், நீங்கள் தலைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மரம் தலைஞ்சதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாத்தையும் கொடுத்து நான் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தேன். இந்த மரம் மட்டும் இல்லை, இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா மரங்களுக்குமே ஒவ்வொரு கதை இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. சமூகத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகளையும் சமூக பொறுப்புள்ள போராளிகளையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தும் விதமாக மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படுகின்றன. இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களின் பெயர்களை வகுப்பறைகளுக்கு சூட்டி பெருமை கொள்கிறது இப்பள்ளி. என் பெயர் கிரேசி இசபெல்லா. நான் இந்த பள்ளியில் 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் பணியில் சேர்ந்தேன். நான் பணியில் சேர்ந்து 2 ஆண்டுகளிலேயே இப்பள்ளி பொன்விழா கொண்டாடிய பொழுதும் நான் இருந்தேன். தற்பொழுது 25 ஆண்டுகள் முடிந்து பவள விழா கொண்டாடும் இந்த ஆண்டிலும் பணிபுரிவது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. 25 ஆண்டுகளில் நான் வந்த முதல் ஆண்டில் இந்த ஒரு கட்டிடத்தின் கீழ் அமர்ந்துதான் நாங்கள் ஐவரும் பணிபுரிந்தோம். இப்பொழுது பல்வேறு நிலைகளில் பல வளர்ச்சி நிலைகளை அடைந்து என் பள்ளி இப்பொழுது பல கட்டிடங்களாகி பல பெருமைகளை சேர்த்துள்ளதை எண்ணி மிகுந்த பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ஜோதி ஆரோக்கியமேரி. பள்ளியினுடைய வரலாற்றில் 20 ஆண்டுகள வரலாற்றில் என்னை இணைத்துக் கொண்டிருப்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவி. 1975 முதல் 80 வரை 5 ஆண்டுகள் இப்பள்ளியில் தொடக்க கல்வி பயின்றேன். இப்பள்ளியில் 1992ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன். நான் பணியில் சேர்ந்த பொழுது நான் படித்த காலத்தில் எப்படி இந்த கட்டிடம் இருந்ததோ அதே போல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த 20 ஆண்டு கால வரலாற்றில் நாங்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து ஒரே கூட்டமாக ஒரே டீமாக வளர்ச்சி பணியில் பாடுபட்டு வருகிறோம். என்னோட பேர் வந்து எலிசபெத் ராயநாமணி. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் சொன்னேன், இந்த ஸ்கூலில் வந்து 40 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களாலவே தோண்டப்பட்ட ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு வந்து 40 வருஷமா வத்தவே வத்தல. 40 வருஷத்துல நாங்கள் வந்து 15 வருஷம் ஆச்சு. என்னோட சர்வீஸ் 15 வருஷம் ஆகுது. அதில் ஒரு தடவை கூட வந்து கிணறு வத்தாமையே இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் வந்து கடும் வறட்சி, மழையே இல்லை, பயங்கரமாக வத்திருச்சு. குழந்தைகளுக்கு தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. டீச்சர்கள்லாம் தெருக்குழாயில போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குழந்தைகளுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வந்துருக்கு. அந்த அளவுக்கு கடும் பஞ்சமா இருந்துச்சு. இனிமேலும் எங்களோட கடின உழைப்பு இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து இதுக்கு மேலே எங்கள் பள்ளிக்கூடத்தை வளர்த்துன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என் பேர் பிரான்சினா பேபி. நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. இந்த பள்ளியினுடைய ஸ்பெஷலில் மாணவர்கள் தான் நல்ல ஸ்பெஷல். ஏன்னு கேட்டால் அவங்க எப்பொழுதுமே சொல்கிற பேச்சை தட்டவே மாட்டாங்க. கீழ்படிதல்னாக்க இந்த குழந்தைங்க கிட்ட தான் நம்ம பார்க்கணும், மற்ற பள்ளியிலெல்லாம் பார்க்க முடியாது.
ஒரு பக்கம் காட்டி இந்த பக்கம் நீ போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் அவங்க போகவே மாட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் டூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் என்ன சொல்கிறோமோ அதையே தான் அவங்க கேட்பாங்க. அப்போ பார்க்குறவங்க எல்லாம் இப்படி ஒரு குழந்தைங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களே தானாக வந்து ஏதாவது வாங்கி கொடுத்து இந்த குழந்தைங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சிறப்பான குழந்தைங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. என் பேர் வந்து இடித்து குளோரி செல்வி. நான் இந்த பள்ளிக்கு வந்து 13 வருஷங்களாச்சு. ஆனால் இந்த பள்ளியில் வந்து எனக்கு பிடித்ததுமா வந்து விழாக்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆண்டு விழாக்கள் வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்குது. அந்த ஆண்டு விழாக்கள் ஒரு தீம் கருத்தோடு நடக்கும். இந்த பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லா திறமைகளையும் பெற்றிருக்கிறாங்க. படிப்பில், விளையாட்டில், பாட்டில், ஓவியத்தில் எல்லாத்துலேயும் திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த பள்ளியை விட்டு 5ஆம் வகுப்பு முடித்து போகும்போது எல்லாத்துலேயும் திறமை பெற்றவங்களாக தான் வெளியே போவாங்க. வணக்கம், என்னுடைய பேர் மேரி தெரசா. நான் இந்த பள்ளிக்கு வந்து 10 வருஷங்கள் ஆகுது. இப்போ இங்கே நான் 2ஆம் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். பசங்கள்கிட்ட நாங்கள் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம்னா, இயற்கைக்கு வந்து நன்றி சொல்கிற ஒரு பழக்கத்தை வந்து நாங்கள் அவங்கள்ட்ட ஏற்படுத்திட்டு வர்றோங்க. வந்து அதாவது எங்களுக்கு நல்ல மழை வந்துச்சுன்னா இயற்கைக்கு வந்து நன்றி சொல்லி கிரவுண்டில் வந்து பொங்கல் வைக்கிறதா சொல்லி பசங்கள்லாம் ஒரு வேண்டுதலே வச்சாங்க இயற்கைக்கிட்ட. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற இந்த குளத்துல வந்து தண்ணி வந்தால் தான் எங்கள் பள்ளியில் இருக்க இனத்துக்கு வந்து தண்ணி வருங்க. கிணத்துல வந்து தண்ணி இல்லாதனால பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அதே போல் இயற்கையும் கருணை காட்டுச்சு. இந்த குளத்துல வந்து மழை வந்து நிறைய தண்ணி வந்துச்சு. இந்த கிணறும் நிரம்பிச்சு. அதே போல் பசங்க, முன்னாள் மாணவர், பெற்றோர் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நடு கிரவுண்டில் பொங்கல் வச்சு இயற்கைக்கு வந்து நன்றி. பள்ளி ஆர்வலர் திரு ஆனந்தகுமார் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நூலக புத்தக சவால் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புத்தகங்களை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்பி வருகிறார்கள். இந்த சவாலை முதலாக ஏற்று 25 புத்தகங்களை அனுப்பி நூலக புத்தக சவாலை பிரபலப்படுத்திய பெருமை இயக்குனர் ராம் அவர்களையே சாரும். எதையும் ஒரு ஒழுங்குடன் செய்ய கற்றுத்தரும் இப்பள்ளியில் மழலைகள் வகுப்பு வாரியாக பொறுமையாக வரிசையில் சத்துணவு உண்ணச் செல்கிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று திருக்குறள் பாடி வணங்கி உணவு உண்ணத் தொடங்குகிறார்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சுத்தமான முறையில் தாயுள்ளத்தோடும் அன்போடும் தயார் செய்யப்படும் உணவு தர பரிசோதனைக்கு பின்னரே குழந்தைகளுக்கு பரிமாறப்படுகிறது. பள்ளியின் கல்வி, உணவு, சுகாதாரம், குடிநீர் போன்ற துறைகளுக்கு மாணவ அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களின் கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாதமும் மாணவர் மன்றம் என்ற பெயரில் ஒன்று கூடி அமைச்சர்கள் தங்கள் துறை சார்ந்த செயல்களை விளக்குவார்கள். கருத்தாடல், பாடல், நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. முன்னிட்டு அன்றாட வாழ்க்கையில் நெகிழியை தவிர்க்க இயலுமா இயலாதா என்னும் தலைப்பில் பூமிகா, ஆர்த்தி, ஜான்சிராணி, இன்பஸ்ரீ ஆகியோர் கருத்தாட உள்ளனர். இந்த கருத்தாரின் அடிப்படையில் தான் சுற்றுச்சூழலின் சீர்கேட்டை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என நம்புகிறேன். கருத்தாடலை தொடங்கலாம். பூமிகா அவர்கள் நெகிழியை தவிர்க்க இயலாது என்னும் தலைப்பில் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காலையில் பல் துலக்கும் துலப்பானில் இருந்து இரவு உறங்கும் வரை நமது அன்றாட வாழ்வில் பெரும்பாலானவை நெகிழி பொருட்கள் தான். நெகிழி பயன்பாட்டில் இந்தியா உலக அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. அது மட்டும் அல்லாமல் அதனை தவிர்க்க இயலாது என்பதற்கும் மேலும் காரணங்களை கூறுகிறேன். நெகிழி பொருளின் விலை மிகவும் மலிவு, எளிதில் உடையாது, லேசாக இருக்கும். நாம் விரும்பி அணியும் ஆடைகளின் நூல் இழைகள் செயற்கை நெகிழி பொருட்களே. பாலியஸ்டர், டெரிலிங், டெக்ரான் எளிதில் தேயாது. மேற்கண்ட காரணங்களை எவராலும் மறுக்க இயலுமா என்ன? அவ்வாறு இயலும் என்றால் அதனை இப்போது கூறுமாறு வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சக்தி அவர்கள் நெகிழியை தவிர்க்க இயலும் என்னும் தலைப்பில் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் பூமிகா கூறிய செய்திகள் முற்றிலும் உண்மை. ஆனால் சுற்றுச்சூழலுக்கு அது எவ்வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொண்டால் நெகிழியின் பயன்பாட்டை உறுதியாக குறைப்போம். ஏன் குறைக்க வேண்டும் என்பதனை இப்போது கூறுகிறேன். வணக்கம். பகைவனுக்கு அருள்வாய், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. Put your finger here, come around and around again. Three. Put your finger here, come around and around again. 4. Put your finger here, come down and then cross. Then draw a little line. 4. வரி யாருக்கு கட்ட வேண்டும்? நாற்று நட்டாயா, களை எடுத்தாயா, இல்லை என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா? மானம் கெட்டவன், எதற்கு தர வேண்டும் வரி? நாடு என் நாடு, ஓடு நீ ஓடு, உயிர் வேண்மனில் ஓடிவிடு. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். பவள விழா வாழ்த்துக்கள். நான் இப்பள்ளியில் முன்னாள் வேலை பார்த்த ஓர் ஆசிரியை. 1962 நவம்பர் 12ஆம் தேதி இப்பள்ளியில் நான் வேலை ஆரம்பித்தேன். நானும் என் கணவரும் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் இப்பள்ளியில் வேலை செய்தோம். அந்த இளமையில இருக்கின்ற கல்வியினுடைய தாக்கம் தான் இன்றைய தினம் ஓய்வாளையத்தைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்களாக, தமிழ் பாடங்களிலே அதிக மதிப்பெண் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய அரசு ஐயா அவர்களும் அவருக்கு பின்னாடி அவருடைய மகனவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து அதே தமிழ் சேவை செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் இந்த பவள விழா காணுகின்ற இந்த பள்ளியினுடைய இந்த பவள விழாவுக்கு நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலும், இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்ற முறையிலும், இந்த ஊரை சேர்ந்த அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் பவள விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித திரேசால் உயர்நிலைப் பள்ளியினுடைய பவள விழா ஆண்டிற்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரையும் விட இந்த விழாவிலே எனக்கு குறிப்பாக இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் இந்த பள்ளி தோன்றிய 1940ஆம் ஆண்டு நானும் தோன்றியவன். இந்த பள்ளி ஒரு பள்ளியாக அரசு அங்கீகாரம் பெற்றது 1945ஆம் ஆண்டு. அதே ஆண்டு நானும் இந்த பள்ளியினுடைய மாணவனாக அங்கீகாரம் பெற்றேன். பேர் சண்முகம். என்னுடைய குழந்தை இங்கே 1ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் இருந்தாலும் தமிழ் மொழியில் படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். எத்தனையோ ஆங்கில மொழி கல்வியில் இருந்தாலும் தமிழ் வழியில் அடிப்படை நமக்கு தமிழ் தேவை. வணக்கம். மிக அரசு அந்த ஸ்கூல் கோவைபாளைய பள்ளியில் 53 வருடங்களில் நான் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவன் என்ற பெருமையோடு சேர்ந்தேன். இந்த முன்னாள் மாணவர் மன்றத்தை ஆரம்பித்ததே நாங்கள் 3 பேர். முன்னாள் விஎம் உடைய மோகன சுந்தரம், எனது நண்பர் பி வெங்கட்சாமி, சிதம்பரம் ஆகிய என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர். என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் இந்த பள்ளி தொடர்பான வளர்ச்சியிலும் பல நேரங்களில் என்னோடு கலந்து பேசி
எனக்கு நான் சோர்வடைகிற போது ஊக்கம் கொடுத்து எனக்கு தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கிற உற்ற நண்பன் சே ஈஸ்வரன், நெடுஞ்சாலைத்துறையில் சாலை ஆய்வாளர். கருத்துக்களை பதிய வேண்டுகிறேன். நான் சொல்றது என்னங்கன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வியில தான் இருக்குது. கல்வியை அடிப்படையாக வச்சுட்டா நாடு முன்னேறக்கும் உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த ஏரியாவில் 75 வருஷ தொடர பள்ளி ஆகையால் 75 வருஷம் நிறைவுல 100% எல்லாருமே இந்த வில்லேஜில் இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் கல்வி அறிவு பெற்றிருக்காங்கன்னா இந்த பள்ளி தான் அதுக்கு மூல காரணமே. வணக்கங்க. எங்க வீட்டுக்கார் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல படிச்சாருங்க. என் குழந்தையும் இப்ப படிக்கிறாங்க. நான் செயற்குழு உறுப்பினரா இருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு இது பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த ஸ்கூல் 75 வருஷம் வரை வரும்னு நினைச்சது ரொம்ப பெருமை அடைகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் வகுப்பு மாணவனாக இந்த பள்ளியில் பயின்றேன். அந்த தருணத்தில் தான் அரசு தலைமையாற்றி இந்த பள்ளியை பொறுப்பேற்றார். அதற்கு பின்னாடி இந்த பள்ளியில் வளர்ச்சி பார்வையில் போய்கொண்டிருக்கிறது. நிறைய பள்ளிகள், நிறைய செயல்திட்டங்கள் எல்லாம் நமது முன்னாள் தலைமையாளர் அரசு அவர்கள் நிறைய பணிகள். இந்த 75வது ஆண்டு மவள விழாவில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து எங்களை எல்லாம் ஆவணப்படத்திலே சேர்த்த நம்முடைய இளவல் தாமஸ் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த முன்னாள் மாணவர் மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சுற்றுச்சூழல் தூய்மை மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றில் சிறந்த தனிக்கவனம் செலுத்தப்படுகிறது. கற்றல் மற்றும் கற்பித்தல் மிகச்சிறந்த முறையில் திறமைமிக்க ஆசிரியர்களால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. விளையாட்டுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்பள்ளியில் அனைத்து வகையான விளையாட்டுகளுக்கும் உடற்பயிற்சிகளுக்கும் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கூட்டு உடற்பயிற்சி, கராத்தே, குண்டு எறிதல், உயரம் தாண்டுதல், கபடி, கைப்பந்து, சதுரங்கம் போன்ற அனைத்து விதமான விளையாட்டுகளிலும் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். மேலும் இப்பள்ளியில் பயின்ற பல மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் கல்லூரி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
12